உங்களுக்காக உங்களில் ஒருவனாக வெளியிட விரும்புகிறேன். முதலாவது அறிவிப்பு. தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள 1537 உலமாக்களுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியமும் 44 உறுப்பினர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் 1500 ரூபாயும் இப்போ வழங்கப்படுது. இனி 5000 ரூபாய் ஓய்வூதியமாக 2500 ரூபாய் குடும்ப ஓய்வூதியமாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு. உலமாக்கள் நல வாரியத்தில் 15060 உலமாக்கள் இருக்காங்க. முதற்கட்டமாக இந்த உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கான அரசு மானிய தொகை 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு. ஏற்கனவே சென்னை மற்றும் மதுரையில சென்னை மற்றும் மதுரையில வக்ஃப் தீர்ப்பாயம் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில கோயம்புத்தூர் மாவட்டத்திலே கூடுதலா ஒரு வக்ஃப் தீர்ப்பாயம் அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு. கல்லறை தோட்டம் மற்றும் கபரிஸ்தான்கள் இல்லாத இடங்கள்ல மாநகராட்சிகளால அரசு நிலம் தேர்வு செய்யப்பட்டு அவை அமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு. அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் இருக்கக்கூடிய 10 உருது மொழி ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். நானும் இந்த மாநாட்டில் 5